இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 31:23 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிலே அன்பு கூறுங்கள். உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரண பதில் அளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, எது உன்னை ஒடுக்கிக் கொண்டு இருக்கிறதோ, நீ வெளிவர முடியாதபடி, தைரியம் கொண்டு ஜீவிக்க கூடாதபடி, உன்னுடைய வாழ்விலே நீ மன உற்சாகம் கொண்ட சந்தோஷத்தோடு கர்த்தருக்குள் காணக்கூடாதபடிக்கு ஏது என்னை ஒடுக்கிக் கொண்டு இருக்கிறதோ, இதோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் உன்னோடு உடன்படிக்கை செய்த தேவனாய் இருக்கிறபடியாலே உன்னை இடும்பு செய்கிறவனை நெல் பொருளாக்கி உனக்கு மேன்மையான நன்மையை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகள் கண் கண்டதில்லை, காதுகள் கேட்கிறதில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றினதில்லை. ஆனபடியால் நீ அவரில் அன்பு கூறுகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால், உண்மையாய் அன்பு கூறுவாய் என்று சொன்னால், உனக்குள்ளே கர்த்தர் தாமே எந்த தீமை வந்து தாக்காதபடிக்கு உனக்குள் இருக்கிறதான இம்யூனை கர்த்தர் அதிகரிக்கிறவராய் இருப்பார். தடுப்பு சக்தியை அதிகரிக்கிறவராய் இருப்பார். காரணம், என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே அவனுக்கு தற்காப்பின் கலையை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். தீங்கு அவனை தொடாதபடிக்கு அவனை எல்லா தீங்குகளிலிருந்தும் தற்காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனபடியால் மனம் சோராதே, தேவனை எப்பொழுதும் துதிக்கிறவனாயிரு. கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தத்தையும் நீதியையும் கை கொள்ளுகிறவனாயிரு. என் தேவன் தாமே உனக்குள் தற்காத்துக் கொள்ளுகிற ஆற்றலை தந்து வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னதும் அல்லாமல், எங்களுக்குள்ளே எங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ உண்மையாய் உம்மையில் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிறவர்களும், உம்முடைய வேதத்தை தேடுகிறவர்களும், உம்முடைய சமூகத்தில் நித்தமும் தியானத்தோடு இருக்கிறவர்களை நீர் எல்லா தீங்குகளில் இருந்தும் தற்காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.